தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூரில் 56 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை உரியவர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் ஒப்படைத்தார். வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மீட்கப்பட்ட 56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் வழங்கினார். சத்துவாச்சாரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தங்களது செல்போன்களை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி சிவராமன், செல்போன் காணாமல் போனவுடன் உடனடியாக புகார் அளித்தால் விரைந்து கண்டுபிடிக்க முடியும் என்றும் தேவையற்ற செயலிகளை பதிவிறக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் இப்போ காணாமல் போன மொபைல் ஃபோன்ஸ் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11வது ஃபேஸ். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மொபைல் ஃபோன் நம்ம ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சைபர் கிரைமாக இருக்கட்டும், இப்போ காணாமல் போன மொபைல் ஃபோன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்இஐ நம்பர்ஸு, அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த ஃபோனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு அலர்ட் ஒன்று வந்துடும். அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நான் பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிவிட்டு சிஏஆர் போர்ட்டலில் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 10,000 ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்துருக்கலாம், இல்லைனா வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு அலர்ட் வருது. அலர்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணுங்க.